ஓகே, இன்ட்ராடே அனாலிசிஸோட டே 4ல் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கும் எஸ்பிஐ ஸ்டாக் தான், அதே செட்டப் தான் விவேப். ஸோ சிம்பிள் செட்டப் யூஸ் பண்ணி ரூ. 5000 வரைக்கும் இல்லை ரூ. 5000 மினிமம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு 4வது நாள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஜனவரி 17th இங்கே இருக்குது. ஸோ 17th கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுதான் அந்த பிக் ரெட் கேண்டில். இங்கே இருக்குது. இதுதான் அந்த பிக் ரெட் கேண்டில். அடையாளம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டேயோட ஸ்டார்டிங் கேண்டில். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது கீழே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஆரோ போட்டது தான் 9:15 கேண்டில். ஸ்டார்ட் 9:15 நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அனலைஸ் பண்ணிகிட்ருப்போம். 9:20 பார்க்குறோம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. தென் பிக்கப் ஆகுது, ப்ரைஸ் பிரேக் ஆகுது. ஸோ 9:30 ஆகுது, பார்க்கலாம். ஸோ பொலிங்கர் பேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, பொலிங்கர் பேண்ட் என்ன ஆகுதுன்னு ஹவ் பியூட்டிஃபுல் பாருங்கள். கீழே ப்ரைஸ் டச் ஆகுது, பொலிங்கர் பேண்ட் வெளியே வந்ததுனால ப்ரைஸ் திருப்பி உள்ளே வருது. பட் டச் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பர் விக்குன்னு சொல்லி ப்ரைஸ் மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல அதனால். ஸோ எகெயின் கொஞ்சமாக மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, சக்சீடாக இருக்குது. திருப்பி பாருங்கள் பொலிங்கர் பேண்டை டச் பண்ணிடுச்சு. தென் இட் இஸ் 9:30. ஓகே, ஸோ 9:30 டச் ஆகுது அப்படின்னா, பொலிங்கர் பேண்ட் டச் ஆகுதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே செல் பண்ணியிருக்கணும். செல் பண்ணியிருந்தோன்னா பாருங்கள் ப்ராஃபிட் சேம். கிட்டத்தட்ட டெய்லி இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நமக்கு கிடைக்கிது. டைம் வந்து 5 மினிட்ஸ் முன்ன பின்ன இருக்குது. 9:35க்கு செல் பண்ணுவோம். 9:35க்கு செல் பண்ணால் பாருங்கள், பொலிங்கர் பேண்டு டச் பண்ண உடனே நம்ம விட்டுட்டு வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ அதுதான் ட்ரேட் செட்டப்பு. ஸோ எத்தனை பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்பில் இருந்து கீழே லோ வரைக்கும் டச் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? எத்தனை பாயிண்ட்? 4.5 பாயிண்ட்டு. ஸோ 4 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலுமே 2000 ரூபா. ஏன்னா 5, 10, 15 மினிட்ஸில். ஓகே, தென் பாருங்கள் 9:45 to 9:50 கேண்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொலிங்கர் பேண்ட் லோயர் பேண்ட் டச் ஆகிடுச்சு. நம்ம விட்டுடுவோம், நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஹேமராக க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக க்ளோஸ் ஆகிற சமயத்தில் 9:49 இல்லை 9:15க்கு கண்டிப்பாக இது ஹேமர்னு நமக்கு நல்லாவே தெரியும். தென் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். விவேப்போட பொலிங்கர் பேண்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன், தேவையில்லை இப்போது. ஸோ பொலிங்கர் பேண்ட் டச் ஆன உடனே நம்ம விற்றுருப்போம். தென் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது 9:45 to 9:50னா 9:49, 9:50க்கு இந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே வந்திருக்கும். நமக்கு நல்லா தெரியும் விவேப் இங்கே இருக்குது, ஒயிட் கலர் லைன். ஸோ ப்ரைஸ் மேலே போகுதுன்னு தெரியும். தென் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, 100% ப்ரைஸு மேலே போகும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டிப்பாக மேலே 100% போயிருக்கும். நம்ம எங்கே வெளியே வருவோம், கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குது ப்ரைஸஸ்ஸு. ஸோ பொலிங்கர் பேண்ட் அப்பர் பேண்ட் டச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருப்போம். இந்த க்ளோசிங் ப்ரைஸில் எது வரைக்கும் அப்பர் மூவ் ஆகிருக்கு பாருங்கள், 3 பாயிண்ட். 3 பாயிண்ட்டுங்கும்போது 1500 ருபீஸ். ஸோ நீங்கள் எகெயின் ஏன் வந்து இது பொலிங்கர் பேண்ட் டச் ஆகாமே ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10:15 to 10:20 வரைக்கும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து லோவிலே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டபுள்யூ காஷியஸாக தான் இருக்கணும். நம்ம அடிக்கடி வந்து 1 மினிட் கேண்டில் செக் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா வால்யூம்ஸ் வந்து அந்தளவுக்கு ரைஸ் ஆகி வரல. ஆவரேஜ் வால்யூம் இங்கே இருக்குது, இந்த ப்ளூ கலரில் என்ன ஆவரேஜாக வால்யூமு. பட் ஆனால் வால்யூம்ஸ் அந்தளவுக்கு வந்து பை பண்ணுறதுக்கான மூடு இல்லை. உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டும் தெரியும், அந்தளவுக்கான பையிங் மார்க்கெட்டும் இல்லை. அட் த மோஸ்ட் விவேப் வந்து டச் பண்ணணும் நமக்கு தெரியும், பொலிங்கர் பேண்டை அப்பர் பேண்ட் டச் பண்ணணும்னு தெரியும். பட் பொலிங்கர் பேண்டை டச் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். ஸோ க்ளோஸ் போக போக நம்ம 1 மினிட் கேண்டில் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ 1 மினிட் கேண்டிலில் நீங்கள் இங்கே பாருங்கள் 10:20 டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10:20 அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 10:20 டைம் இங்கே இருக்குது, இப்படி தான் வரும் முதல்ல.
ஸோ ஆல்வேஸ் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட மூடு தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் டல் மூடு, செல்லிங் மூடில் தான் இருந்ததுன்னு ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டு பயங்கர கேவலமாக வந்திருந்தது. ஓகே, வந்துட்டார் 10, 15, 10, 16, 10, 19, 10, 20. ஓகே, இங்கே பாருங்கள் 10:20 டைமிங். அப்போது இங்கே இருக்கிற அப்பர் பேண்ட் பாருங்கள், இங்கே போலிங்கர் பேண்ட் டச் ஆகிடுச்சு பாருங்கள் வெளியே. ஓகே, உங்களோட 5 மினிட்ஸ் கேண்டில் போலிங்கர் பேண்ட் அப்பர் பேண்ட் டச் ஆகலை. பட் ஆனால் இங்கே அப்பர் பேண்ட் டச் ஆகிடுச்சு. தென் உங்களுக்கு 2 ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஒன்று ரெட் கலர் அண்ட் அனதர் ஒன் க்ரீன் கலர். ஸோ நீங்கள் காஷியஸாக ஆல்ரெடி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே 1 மினிட் சார்ட்டில் நமக்கு நல்லாவே தெரியுது ப்ரைஸ் கீழே வரப்போகுதுன்னு. நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கணும், செல் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு இடத்துல போலிங்கர் பேண்ட் டச் பண்ணோன்னே செல் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல போலிங்கர் பேண்ட் டச் பண்ணாமே செல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். 5 மினிட்ஸ் சார்ட்டில் டச் ஆகலை. பட் 1 மினிட் சார்ட்டு நீங்கள் பாருங்கள். நான் நேற்று சொன்னேன், கண்டிப்பாக நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறோமோ அதுக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துருந்தோம்னா இந்த ஒரு 15 மினிட்ஸ், 16th மினிட், 17 மினிட்ஸில் நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக 7.5 till 10:20 வரைக்கும். 7.5 into 500 ஷேர்ஸ்னால் 3500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட முடியல இன்றைக்கி ட்ரேடு. இங்கே நம்ம செல் பண்ணிட்டோமா? திருப்பி பாருங்கள். தென் அகெயின் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய செல் கேண்டல். நீங்கள் அந்த 1 மினிட் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே செல் பண்ணுறதுக்கு. திருப்பி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. 10:20 அகெயின். நம்ம ஏன் 1 மினிட் சார்ட்டை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா 1 மினிட்டில் நிறையா நாய்ஸ் வரும். சாப்பி மார்க்கெட்ஸில் நிறைய நாய்ஸ் வரும். ஈவன் 15 மினிட்ஸ் கேண்டிலே ஓகே தான். பட் என்னென்னா 1 மினிட்டும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னென்னு அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா வந்து நம்ம பாட்டுக்கு வேறு எதையாவது யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் 5 மினிட்ஸில். அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி நம்ம எல்லா பிளானும் நாசமாக போயிடும். ஓகேங்களா? ஸோ எதனால் அடுத்த ட்ரேடை எங்கே நம்ம வந்து ஒரு பிக் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த 10:20 to 10:30க்குள்ளேயே இன்னொரு ட்ரேடு நிறைய எடுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அகெயின் ஸோ இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹேமர்லேருந்து இந்த க்ளோசிங் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு 1 பாயிண்ட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம். அக்ரெசிவாக இருக்கீங்க, அவங்க ட்ரேடு வந்து இன்ட்ராடேயில் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா எடுக்கலாம், சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா விட்டுருங்க. நான் ஏன் அந்த ரெட் கேண்டில் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த 1 மினிட்குள்ளே வந்தேன். இங்கே பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது டெலீட் பண்ணிவிட்டு அங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டில் நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகுதார ஒரு ஃபார்ம் ஆனால் என்ன அர்த்தம்? ப்ரைஸு கீழே விழப்போகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் மேலே என்ன ஆகுது? போலிங்கர் பேண்ட் கிட்ட டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆல் த மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே வர சான்ஸ் இருக்குது. நான் MACD அண்ட் RSI வந்து உள்ளே கொண்டு வரல, பிகாஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பார்த்தா இன்னும் கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். 3 பாயிண்ட் போலிங்கர் பேண்ட் கீழே விழுகிற வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் ப்ரைஸை. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த போலிங்கர் பேண்டை நம்ம இப்போது மறைச்சி வச்சுக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சைட்வைஸ் மூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போது டவுன் ட்ரெண்டில் ஹேமர் கேண்டில் வரும்போது நம்ம அந்த ட்ரேடை விடவே கூடாது. மோர் தென் தட், அதுக்கு மேலே. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுடைய அந்த VWAP கீழே ப்ரைஸ் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி கொடுத்தே ஆகணும். அப்போ இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த VWAP வந்து ஒரு வேளை சரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் தான் இல்லையா? ஸோ அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னா, கம்மியான வால்யூமில் மக்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க.
பட் தென் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கினப்போ ஒரிஜினல் ப்ரைஸில் நீங்கள் அந்த இது கொடுத்துருந்தீங்கன்னா கூட இது கண்டிப்பாக 100% டச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு 2.5 பாயிண்ட்டு. ஓகே, இங்கே ஒரு 2.5 பாயிண்ட்ஸு பெர் ஷேர் வந்து உங்களுக்கு லாபம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் மேலே டச் ஆகுது. மேலே டச் ஆகிட்டு இருக்கும்போது பாருங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்டார் பாருங்கள். இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு வந்ததுனால திருப்பி வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் டார்கெட் வந்து உங்களுக்கு விழுந்திருக்கும். விழுந்த உடனே வெயிட் பண்ணுங்கள். இங்கே டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இது ஃபார்ம் ஆகுது, திருப்பி ஒரு பெரிய புல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ப்ரைஸுக்கு மேலே போகிறதுக்கு அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் அடிக்கடி ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்கீங்க, இல்லை ஸ்கேல்பிங் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ட்ரேட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கும். பட் வந்து நம்ம அவ்வளோ அக்ரெசிவாக நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் நம்ம அவ்வளோ அக்ரெசிவாக பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து திருப்பி வந்து பாருங்கள் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக திருப்பி நமக்கு ஒரு ட்ரேடு இருக்குது. ஸோ இங்கே அப்பர் பேண்டில் ஆரம்பிச்சு, ஸோ இங்கே நீங்கள் ட்ரேட் ஆரம்பிப்பீங்க. ஸோ எங்கே முடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் முடிச்சிருக்கேன். பட் பொலிங்கர் பேண்டில் இங்கே எக்ஸாக்டாக முடியுது. ஓகே, ஸோ பொலிங்கர் பேண்டு அங்கே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகும்போது பொலிங்கர் பேண்ட் டச் பண்ணும்போது நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இங்கே ஒரு 3 பாயிண்ட். ஓகேங்களா, திருப்பி பொலிங்கர் பேண்ட் டச் ஆகுது. நம்ம கண்டிப்பாக பொலிங்கர் பேண்டு டச் ஆகிடுறதுக்கு திருப்பி மேலே, ஏன்னா விவேப்புக்கு ப்ரைஸ் போய் தான் ஆகணும். அப்போது திருப்பி இன்னொரு ட்ரேடு இங்கே டெஃபினட்டாக நம்ம இன்னொரு க்ரீன் கேண்டில் வரும்போது இனிஷியேட் பண்ணலாம் 100%. பாருங்கள் பியர்ஸ் வந்து மொமெண்டம் லூஸ் பண்ணிகிட்டே வராங்க. பியர்ஸ் உள்ளே வர்றது நல்லாவே தெரியுது, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் விவேப் வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அப்படி நீங்கள் எடுக்கும்போது இங்கே ஒரு 2.9 பாயிண்ட்ஸ். ஸோ அதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து நிறைய எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6 மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி 6 ட்ரேடு பார்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 6 ட்ரேட் பார்த்துருக்கோம். அதோடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 6 ட்ரேடில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 பாயிண்ட், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 6.95. ஓகேங்களா, இது ஒரு 7 9.5 பாயிண்ட், இது வரைக்கும் 9 12 13 பாயிண்ட்டு 16 20 பாயிண்ட்டுங்க. ஸோ 20 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 20.5 பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. 20 பாயிண்ட் இன்ட்டு 500 ஷேரு 10,000 ரூபா. 1000 ரூபா வந்து சார்ஜஸ்ன்னு விட்டுருங்க. அப்படின்னாலும் 9,000 ரூபா உங்களுக்கு மிஞ்சும். ஸோ இன்ட்ராடே யூஸ் பண்ணி எவ்வளோ நம்ம அந்த டெக்னிக்கை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்முடைய மைண்டை வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா 5,000 ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கிறது இன்ட்ராடேயில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் இன்னும் வேறு என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நீங்கள் வந்து இது பார்த்துட்டு உடனே வந்து இதை அப்ளை பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு 2-3 நாள் வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு அதை வந்து சும்மா உட்காந்து ஒரு நோட் புக்கில் என்ட்ரு பண்ணி எழுதி பாருங்கள். அப்போது உங்களுக்கு சேலஞ்சஸ் தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாரை விட அதுதான் பெருசு. நமக்கு தெரியும், நம்ம ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உடனே கொண்டு போய் அப்ளை பண்ணோன்னா புது புது சேலஞ்சஸ் மார்க்கெட் கண்டிப்பாக தரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இன்னொரு புது விஷயத்தை நம்ம கற்றுப்போம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறது வந்து வெறும் விவேப்பு கேண்டில், இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் செட் பண்ணிகிட்ருக்கோம். MACD RSIலாம் வந்து ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன் கீழே. இது இல்லாமல் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 50 100 கணக்கில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்மளோட நிறைய பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நம்ம காசை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும். பொறுமை அவசியம். நம்மளுடைய மனசை அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டில் கற்றுக்குறீங்க ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த காசும் போடாமல் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரே ஒரு ஷேர் வாங்கி பாருங்கள்.
ஒரு ஷேர் வாங்கி நீங்கள் வந்து அதில் சக்ஸஸ் ஆகிறீங்களா, அதில் ப்ராஃபிட் வருதான்னு பாருங்கள். அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50 ஷேருக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 100 ஷேருக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், தென் 500 ஷேருக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். டேரெக்டாக 500 ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேனிக்கில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டை தொட மாட்டோம். அப்போ நமக்கு தான் லாஸ். சரிங்களா? ஏன்னா இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் கேண்டில் நம்ம சேட் பார்த்தோம் இல்லையா, அதில் நிறைய ட்ரேட்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து பேனிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ நம்ம திங்கக்கிழமை எஸ்பிஐ அனாலிசிஸ் சேம் வீடியோ நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் மற்ற தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நாளைக்கும் சண்டேயும் பார்க்கலாம். Until then, bye bye. Thank you.